வணக்கம் மகளே. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லுவேன்னு நினச்சேன். யூரோப் பற்றி ஒவ்வொரு ஆட்கள் ஒவ்வொரு நாட்டு ஸ்டூடெண்ட் விசா பற்றி கேட்டிருக்கீங்க. இப்போ எனக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்ருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. அப்போ நான் அது போஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். எந்தெந்த நாட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் முடியும், என்னென்ன மாதிரி ப்ரொசீஜர்னு வந்து ஒரு தமிழ்லேயும் எழுதி இங்கிலீஷ்லேயும் எழுதி போஸ்ட்டாக இதில் போட்டிருக்கேன். நிர்வி விசா இமிக்ரேஷன் அண்ட் எக்ஸ்பர்ட் ப்ரைவேட் லிமிடெட் அந்த ஃபேஸ்புக் பேஜில் நான் போட்டிருக்கேன். அதில் உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஃபீஸ் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், பிஎஸ்டபிள்யூ என்ன மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். என்ன கான்டாக்ட் பண்ணணும்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா அந்த பேஜுக்கு தான் போகும். எனக்கு கமெண்ட் அடிக்கிறதோ ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணுறதோ கஷ்டம். ஏன்னா ஒரு 2 பேர் 3 பேருன்னா நான் போய் பார்த்துட்ருக்கலாம்னா. அப்போ நீங்கள் ஒரு வீடியோ போனால் அதுக்கு எத்தனை பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ஜெனியூன் இல்லைன்னு கஷ்டம். இப்போ அதை நான் ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் பேஜ். அந்த பேஜுக்குள்ளே போனீங்கன்னா கூடி அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு இமெயில் பண்ணுவீங்க. அந்த இமெயிலில் ஓகே இவங்க ஜெனியூனான்னு கன்ஃபார்ம் பண்ண தான் நான் உங்களுக்கு எடுப்பேன். அந்த போஸ்ட் போட்டிருக்கேன்னு அதில் விருப்பம் இருக்காங்க பாருங்க. அடுத்தது நான் சொல்லியிருந்தேன் எனக்கு கன்சல்டன்சிக்கு ஒர்க் ஆக்கள் தரேன்ட்டு. ஏற்கனவே கொஞ்சம் பேர் எடுத்திருக்கேன். இருந்தாலும் எனக்கு மார்க்கெட்டிங்கு தேவை. சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிற கேர்ள்ஸ் விருப்பம் இருக்கிறாங்க, தொடர்பு இல்லைங்க, நல்ல சேலரி உங்களுக்கு கிடைக்கும். அதை நான் 100% கன்ஃபார்ம் பண்ணுவேன். அது உங்களுக்கு போனஸ் எல்லாம் கிடைக்கும். அப்போ நீங்கள் விருப்பம் இருக்கிறாங்க என்ன செய்யுங்க, சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக 1000 ஃபாலோவர்ஸ் 2000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க எங்களை கான்டாக்ட் பண்ண வேணாம் தயவு செஞ்சு. ஒரு மினிமம் ஒரு 40K 50K ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. உங்களோட வீடியோஸ் வைரல் ஆகுதுன்னா உங்களுக்கு அதால் எந்த பிரயோசனமே இருக்காது. நீங்கள் உங்களோட வீடியோஸ் போடுறதால நான் எங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் ஏஜெண்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சன்மானம் கிடைக்கும். என்ன விருப்பம் தொடர்பு இல்லைங்க.